நேரத்தில் ஆண்டவரே இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து நீங்க உங்க மனதுல உள்ளதை எங்க உள்ளத்திலே போடும்படியாய் ஆண்டவரே ஆவியானவரே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். உம்முடைய வசனம் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசட்டும், கிரியை செய்யட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இது கிட்டத்தட்ட 2-3 தடவை இதே பேஸ்லதான் ஆண்டவர் பேச ஒரு மனிதனை தேடினேன். கர்த்தர் ஒரு மனிதனுக்காக இயங்குகிறார் தேவனா இருக்கிறாரு. அப்ப நம்ம நினைக்கலாம், நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய கூட்டம். அப்ப மோகன் சிலாஸ் ஜபம் நடக்கும் போதெல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கடந்து வர்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? இல்ல, அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதாவது அவருடைய உள்ளம் ஏங்குகிறது என்னன்னா, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவருடைய உள்ளத்தை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். அதான் ஒரு மனிதர். ஆபிரகாமை எடுத்துக்கிட்டோம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் அழைத்தது ஆபிரகாமை. ஆனா அவன் செய்தது என்னன்னா, லோத்தையும் சேர்த்து கூட்டு போனதுதான் அங்க உள்ள மிஸ்டேக். அப்போ கர்த்தர் ஒருவனை தனியாக அழைக்கும் போது அவனோடு இடைபடும்படி நிறைய நேரங்கள்ல இந்த ஜபத்துக்கு நிறைய வந்துச்சு தடைப்பட்டு நிக்கிறவங்கள நான் விசாரிச்சேன், ஏன் நீங்க வர்றதில்ல? அப்ப சொன்னாங்க, என்னுடைய பர்சனல் ப்ரேயர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, அதனாலதான் நான் அடிக்கடி வர்றதில்லை அப்படின்னா. இருக்கலாம். அதாவது ஒருவேளை இந்த டைம் அவங்களுடைய பர்சனல் ப்ரேயர் டைமா இருந்தா அது அவங்க கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்பப்போ வர்றாங்க. அப்படி கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அதையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. நம்ம எவ்வளவு நேரம் தனி ஜபம் பண்றோம், அவரோடு எவ்வளவு நேரம் உறவாடுறோம், அதை ஆண்டவர் அதிகமா நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஈசாக்குக்கு அப்படி ஒரு பிரேயர் லைஃப் இருந்தது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே 63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டார். சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. அப்ப அவனுடைய வாழ்க்கையில தியானம் பண்ற டைம் என்னன்னா சாயங்கால வேளை. மனிதனாக உலகத்துல பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆண்டவரோடு உறவாடுவதற்கு என்று ஒரு தனி நேரம், ஜப நேரம் இருக்கணும். அது அதிகாலையோ நடுராத்திரியோ சாயங்கால வேளையோ ஏதோ ஒரு நேரம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் நீங்க ஒரு டைமுக்கு ஜோம் பண்ணி பாருங்க, அடுத்த நாள் அந்த டைமுக்கு உங்க உள்ளத்துல ஒரு வார்த்தை வரும், ஜோம் பண்ணலாமே, கொஞ்ச நேரம் ஆண்டவரோட பேசலாமே. ஸோ ஒரு டைம் ஆண்டவருக்குன்னு நீங்க நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த டைம் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். இந்த 11 மணி ஜபத்துக்கு எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு வேலையில சிக்கிட்டோம்னா, நம்ம பிரேயரை மிஸ் பண்றோமே. தனி ஜபம் இல்லதான், ஆனாலும் நம்ம ஜபத்தை மிஸ் பண்றோமே. சவுந்தரா அடிக்கடி சொல்வா, அந்த 11 மணி ஆயிட்டா எப்படியோ தலைக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும், ஐயோ பிரேயர் மிஸ் பண்றோமே அப்படின்னு. உண்மையில அது ஆண்டவரோடு தனித்து இருக்கிற நேரமா இல்லாவிட்டாலும் அவருடைய சமூகத்தில் ஒரு சிலராக கூடி ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரமாயிடுச்சு. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவரோடு கூட நாம தனிமையா அவரோடு கூட பேசும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். அவன் தனிமையில இருந்து பேசும்போதுதான் ரெபேக்கால பாக்குறான்.
அதனாலதான் அந்த ரெபேக்கா மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் கோடா கோடியாய் பெருகி கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மகளாக கர்ப்பமான போதும் கர்த்தரிடத்தில் விசாரிக்க சென்ற மகளாக இருந்தாள். மனுஷனை தேடி போகாம இது எப்படி இருக்குமோ எப்படின்னு தேவ சமூகத்துல விசாரிக்கிறவளா இருந்தா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அடுத்தது யோவான் 4:4. ஆண்டவர் என்ன செய்யறார்? சமாரிய ஸ்திரீ பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் இருந்தாலும் அவருடைய அவர் பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதையே அவர் செய்யறவர். அப்போ இந்த ப்ரீவியஸ் டே நைட் அவர் ஆண்டவரோட பேசும்போது ஆண்டவர் காமிச்சுப்பாரு, இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கிணறு பக்கம் போகணும், அப்போ ஒரு ஸ்திரீ வருவாங்க, அப்போ அவங்களோட நீ பேசணும். அப்போ அந்த ஒரு ஸ்திரீக்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த கிணற்றை நோக்கி, யாக்கோபின் கிணறு இருந்தது, அவர் இயேசு பிரயாணத்திலே இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி ஊருக்குள் பெயர்ந்தார். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அந்த அம்மாவுக்கு ஒரு கொஸ்டின். அதாவது யாருன்னு தெரியாததுனால அவ அப்படி கேட்டா. யாருன்னு தெரியாததுனால அப்படியே கேட்க வேண்டியதாயிடுச்சு. அப்ப இயேசு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரை மொண்டு கொள்ள உம்மிடத்தில், அவ உலக பிரகாரமா யோசிக்கிறா. ஆண்டவர் அவளுக்கு நித்திய ஜீவனை, ஒரு நாளும் தாகம் உண்டாகாத ஒரு ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய அவளுக்கு யாக்கோபு தான் பெரியவர். அவள் பார்த்தது யாக்கோபு பெரியவர். யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றார். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அப்பதான் அவ யோசிக்கிறா, இது என்ன இவரு நீ நித்திய கேள. அப்போ உடனே இவ கேட்கிறா, ஆண்டவரை எனக்கு அந்த தண்ணீர் தர வேண்டும். ஏசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை கூட்டி கொண்டு வா. இவரு அப்பதான் அவளுக்கு தெரியுது, என்னடா இவர் நம்மளுடைய பர்சனல் லைஃப் புருஷன் எல்லாம் கேட்கிறாங்களே அப்படின்ன உடனே அவ உண்மைய சொல்லிடுறான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். அந்த காலம் தான் நம்ம வாழ்கிற இன்பமான ஆச்சரியமான காலம். எந்த இடத்துல நின்று ஆண்டவரே என்று கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் அவர் நம் கண்கள் முன்பதாக ஆண்டவரே உம்மை விட்டா எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அனுபவித்து ருசித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் அறியாதவர்களை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ளணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப இந்த சமாதான ஸ்திரீயோட ஆண்டவர் பேசின இந்த காரியங்கள்
அந்த பட்டணத்தையே அந்த கிராமத்தையே படத்தை வச்சுட்டு ஓடுறா. ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, மேசியா வந்திருக்கிறாருன்னு. மேசியா என்று காண்கிறேன் என்பது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. வேகமா ஊருக்குள்ள போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இவள் நிமித்தம் இவர் ஒரு சமாரிய ஸ்திரியை தேடி போனாரு. ஆனா அந்த சமாரிய ஸ்திரீயின் மூலம் ஒரு பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. கர்த்தரை அறிந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இப்படியா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் நமக்கு சிறிய காரியமா இருந்தாலும் ஆண்டவர் முன்பாக அது பெரிய காரியமாக ஆண்டவர் அதை மாற்றி அமைக்கிறார். கர்த்தர் நல்லவர். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது பிதா செய்ய காண்கிறது எதுவோ அவர் இரா முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த சமாரியா ஸ்திரீட்ட பேசி இருக்கிறாரு. அப்போ பிதா என்ன செய்யணும், என்ன பேசணும் ரொம்ப கிளியரா உங்களுக்கு விஷன் கொடுக்குறாங்க. அதன்படி கர்த்தர் நடத்திட்டு வராங்க. இந்த ஒரு மனிதன் போது எனக்கு நாகமானுடைய காரியங்கள் ஞாபகம் வரும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த சிறிய பெண், அவளுக்கு என்ன ஐடென்டிபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா சிறு பெண் என்பது அவளுக்கு கொடுக்கப்பட்ட. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன கொடுக்குறாங்கன்னா இஸ்ரவேல் தேசத்து பெண். இந்த 2 ஐடென்டிபிகேஷன் தான் கொடுக்குறாங்க. ஆனா கர்த்தர் அவளை கொண்டு அந்த நாகம்மானுடைய குஷ்டரோகம் நீங்கும்படி. ஆனா வேலைக்கார பிள்ளைதான். எப்படி அந்த அம்மாட்ட அவ்வளவு தைரியமா அவ பேசுனா, அந்த அம்மாவுக்கும் அவளுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க முடியுது. அடிமை பெண்கள் ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க, அதை என்கரேஜ் பண்ணவும் மாட்டாங்க. நீ சொன்ன வேலையை செய்துட்டு போய்கிட்டே இரு, உன் வேலை எதுவோ அதை பாரு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கும் அந்த நாகமானினுடைய மனைவிக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அவ சொன்ன காரியங்களை அவ அப்படியே கேட்டு தன் கணவனிடத்துல சொல்லும் போது நம்ம போகலாம், போய் அந்த போய் என்ன நடக்குது பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது அற்புதமா கர்த்தர் என்ன பண்றாரு, தீர்க்கதரிசியை கொண்டு 7 முறம் அந்த மூழ்கி குளிக்க சொல்லும் போது எங்க ஊர்ல அந்த நதி இருக்கு, இந்த நதி இருக்கு, அதை விட இது பெரியதா என்ன பேசினாலும் ஆனா அந்த இடத்துல கீழ்ப்படியும்படி அவனுடைய வேலைக்காரர்கள் அவனோடு இடைப்படுறாங்க. அவங்க சொல்லாம இருந்திருந்தா ஒருவேளை அவரு மூர்க்கம் கொண்டு கிளம்பி இருந்திருப்பாரு. அப்போ தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்படி அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு சிறு காரியம் செய்வதற்கு ஒரு சிறு பெண்ணை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்த நாகமானின் குஷ்டத்தை நீக்கும்படி, அப்பமா அவன் கோபப்படும் போது அந்த கோபத்தை தணிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வேலைக்காரனை கொண்டு பேசுறாரு. ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, அப்போ எந்த ஒரு காரியத்துக்கும் மனுஷ ஒத்தாசை, மனுஷ உதவி கர்த்தர் யாரை கொண்டு எந்த இடத்துல செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அவரை கொண்டு பேசும்படி, இடைபடும்படி, அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமாகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் 47 9-12. இது என்னன்னா நதி. கர்த்தர் நம்ம உள்ளத்துல ஜீவ நதியாக பாய்ந்து செல்லுகிறபடினால நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுது. எசேக்கியேல் 47 சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவருக்குள்ள எழுந்து பிரகாசிக்கணும்னா அந்த நதி உள்ள இருந்தாதான் அது நம்ம பிரகாசிக்க முடியும். நதி போகும் இடம் எங்கும் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நாம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு சுகம் உண்டாகணும், விடுதலை உண்டாகணும்.
சிஸ்டர். சாரி. அந்த நதி பாயிற அந்த மரங்கள் செழிப்பும் புசிப்புக்கு இன்பமாய் இருக்கும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிதத்துக்கும் ஆனவைகள். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஒவ்வொரு நாளும் செயல்படும் போது, கேக்குதாமா? கேக்குது சிஸ்டர், கண்டினியூ பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படும் போது உண்மையாகவே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்வாங்களா? நம்ம கொண்டு இவ்வளோ காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கிறாங்களா? அவரால முடியும். ஆனா அவருக்கு தேற ஒரு மனிதன், ஒரு நபர். அந்த ஒரு நபர் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் தேடுறாரு. எனக்காக வைராக்கியமா, எனக்காக உண்மையா, எனக்காக தேவ சாயலாய் உருவாக்கப்பட, மறுரூபமாக்கப்பட. இந்த நாட்கள்ல நிறைய பரிசுத்தத்துக்கு நேரதாக, மறுரூபத்துக்கு நேரதாக, அவங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக்குற சத்தியம்தான் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த பளிங்கை போல தெளிவான ஜீவ நதியுள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். யோவான், பக்தனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தல்ல நிறைய காரியங்களை கர்த்தர் காமிக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள், இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து, அந்த பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீர்ல சுத்தமான நதி, அந்த சுத்தமான நதி அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும் போது உண்மையில ஒவ்வொரு நம்ம குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மிடத்துல இருந்து அகன்று போகும். என்னென்ன குறைபாடுகள்னு கர்த்தருக்கும் நமக்கும் தான் தெரியும். அந்த குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் நம்மை விட்டு நீக்கி ஒவ்வொரு நாளும் நம்மளை மறுரூபப்படுத்தி நாம் அவருக்கேற்ற மனவாட்டியாய் உருவாக்குதல் அவர் ரொம்ப ஆவலாய் எதிர்பார்ப்போடு எப்பெல்லாம் நம்ம அவரோடு பேசுறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா காரியங்களை மாறுதலாக பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவங்க திட்டம் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்தவர்களாய், ஆண்டவரே நீங்க என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கீங்களோ, நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல. எங்க சபைக்கு கொஞ்சம் பேர் வரமாட்டாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டப்போ, ஐயா ரொம்ப கஷ்டம்ப்பா அந்த மனுஷன்கிட்ட. அப்ப நான் சொல்றேன், இடுக்கமான வாசல் தான், என்ன பண்றது? இடுக்கமான வாசல் வழியா போகும்போது தான் கரெக்டா போக வேண்டிய இடத்துல போய் சேர முடியும். ஐயோ ரொம்ப கஷ்டம், முடியல அப்படின்னும் போது அது விசாலமும் வழி அகலமா இருக்கிற பாதை, அது எங்க கொண்டு போய் விடும்? போக வேண்டிய இடத்துக்கு போக முடியுமா? முடியாது. இப்படி நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள் தான். தன் நேரங்கள்ல நெருக்கங்கள் ரொம்ப அதிகமா நெருக்கும் போது உண்மையில கர்த்தரதான் வேண்டியது இருக்கு. ஆண்டவரே என்ன பண்றது, என்னால முடியலையே. அந்த நேரம் எல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து உண்மையில அநேக காரியங்கள்ல ஆண்டவர் உதவி செய்கிறார். எங்க வீட்டுல ஒரு தடவை 2014 திடீர்னு மெயின்ல ஷார்ட் ஆகி நெருப்பு பிடிச்சிருச்சு. வீட்டுல யாருமே இல்லை. கிச்சனுக்கு நேர அந்த நெருப்பு போய் அப்பதான் பிரதருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நான் சென்னையில மகா வீட்டுல உட்கார்ந்துருக்கேன். 100% பிளாக், ஒரு நர்வ்ல. 4 மணிக்கு ஈவினிங்க்கு வந்தது. நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேனா என்னன்னு தெரியல. சொல்லல சிஸ்டர், சொல்லல. 4 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. எனக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. 4 மணிக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடிதான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கேன். என்ன பண்றீங்க, எப்ப கிளம்பி வர்றீங்கன்னு. ஏன்னா காலையில தான் அவங்க பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூல்ல விட்டுட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இங்க ஒரு அவசரமா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தாங்க. அந்த வேலை முடியல. அப்போ நான் போன் பண்ணிட்டு
அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நீ பிள்ளைங்களை போய் கூப்பிட்டு வந்துரு, எனக்கு வர முடியாது. சரின்னு திருப்பி ஃபோன் பண்றேன், பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துட்டேன்ப்பா, பிள்ளைங்களை பார்க்ல உட்கார வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தன்னால நிக்க முடியாத அளவுக்கு ஒரு நர்வ்ல 100% பிளாக் இருந்து ஃபுல்லா வேர்த்து பேண்ட் ஷர்ட் எல்லாம் ஃபுல்லா நனைஞ்சு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு கார்டியாலஜிஸ்ட், அவர் நம்ம ஏற்கனவே நம்ம ஊருக்காரரு, பழக்கமான மனுஷன். உடனே அவர்கிட்ட போய் பார்த்துருக்காங்க. இல்ல, இம்மீடியட்டா ரஷ் பண்ணுங்க. அவங்களால நிக்கவே முடியல, அப்படியே சுருண்டு நிக்கிறாங்க. இம்மீடியட்டா ரஷ் பண்ணுங்க, ராமச்சந்திரா கொண்டு போயிருங்க, எவ்வளவு ஃபாஸ்டா போக முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா போயிருங்க. ஆனா எங்க ஐயா வந்து இல்ல நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு போலாம் அப்படின்னு விடவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் கூட இருக்கிறாங்க, நல்ல கார் இருக்கு. உடனே அந்த கார் எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அங்க ஆன்ஜியோ பண்ற இடத்துக்கு அங்க போயிருக்காங்க. அங்க எல்லாம் மூடி இருந்திருக்கு அந்த டைமுக்கு, லேப் இல்ல. சரி, எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் பக்கத்துல இருந்திருக்காரு, டாக்டர் ஜான் பாபு. அவர்கிட்ட போனா அவர் பார்த்துட்டு என்ன இவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கீங்க, இமீடியட்டா ரஷ் அப் பண்ணுங்க. எல்லா டாக்டர்ஸையும் பார்த்து பேசி இவர் எங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகும்போது மணி 6:30 7 மணி ஆயிடுச்சு. அவர் எனக்கு போன் அடிக்கிறாரு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு. பிரதர் எப்படி இருக்கிறாங்க? என்ன பிரதருக்கு தெரியலையே, ஒன்றும் இல்லையே அப்படி. இல்ல, அவங்க கொஞ்சம் பெயின் அதிகமா இருக்குன்னு, செஸ்ட் பெயின் இருக்குன்னு வந்தாங்க, அவங்கள நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களா இல்லையா. நான் உடனே ஃபோன் பண்ணி என்ன எங்க இருக்கீங்க அப்படின்னா, இல்ல இதோ வந்துகிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லை நான் வந்து. ஆமா, இப்படி ஜான் பாபு டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீங்க செஸ்ட் பெயின் ஆமா உங்களுக்கு அப்படின்னா. ஆமா ஆமா, என் கூட எல்லாரும் இருக்கிறாங்க, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், நீ வீட்டுல இருந்து எங்கேயும் போகாத, ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டல் போறோம், நீ போயிடாத, நீ ரைச்சல் எல்லாம் அங்கேயே இருங்க, நான் வந்து கூப்பிட்டு போறேன். என்னை வந்து கூப்பிடும் போது மணி 8:30. அங்க இருந்து பக்கத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் ஹாஸ்பிட்டல். போய் நேர டாக்டர் பார்த்துட்டு இம்மீடியட்டா தேட்டருக்கு தூக்கினாங்க. ஒரு 45 மினிட்ஸ்ல ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்ட் வச்சு கொண்டுட்டாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, எல்லா சூழ்நிலைமைகளையும் நமக்கு தெரியாது, நம்ம குடும்பத்திலே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் நம் தேவன் 4 மணிக்கு வந்தது, 9 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல் உள்ள போயிருக்காங்க, நேர தேட்டருக்கு கொண்டு போனாங்க. அது வரையிலும் எந்த பாதிப்பும் இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். டாக்டர்ஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, ரொம்ப தில்லு உங்களுக்கு, அவ்வளோ பெயின்ல அவஸ்தப்படுறீங்க, கார்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இறங்கும் போது நெஞ்ச பிடிச்சுட்டு அவங்களால இறங்க முடியாத அளவுக்கு இறங்குங்க. வீல் சேர் வச்சு நேர கொண்டு போய் படுக்க வச்சாங்க, தியேட்டருக்கு ரஷ் பண்ணாங்க. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கைவிடாது இன்னும் பாதுகாத்தார். இது முடிஞ்சு ஒரு 15 நாள்ல இந்த இங்க திருவள்ளூர்ல, நான் இருக்கிறது சென்னையில, 15 days அங்க இருந்து கொஞ்சம் செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு திருவள்ளூருக்கு போலான்னு அங்கேயே வெயிட் பண்ணி, இங்க ஃபயர் ஆகி வீட்டுல கிச்சன் ஃபுல்லா ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டரு, அந்த வுட் டேபிள்ஸ் எல்லாம் எரிஞ்சு, கிச்சன்ல உள்ள மொத்த திங்ஸும் எரிஞ்சு, எல்லா பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் இருந்ததுனால எரிஞ்சு கரும்புகை வெளியே வருது. பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்துருக்காங்க, என்ன இவங்க வீட்டுல மேல இருந்து கரும்புகை வெளியே வருது. பார்த்துட்டு இம்மீடியட்டா ஃபயர் என்ஜினுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எல்லாம் வந்து, அதுக்கப்புறம் எனக்கு நியூஸ் வருது, இந்த மாதிரி உங்க வீட்டுல மேல புகை வருது. எனக்கு டக்குன்னு அங்க இருந்து கிளம்பி வர முடியாது. மகா ரேச்சல் தூரத்துல ஒரு 45 கிலோமீட்டருக்கு தூரத்துல ஓஎம்ஆர் ரோட்ல அந்த சைட்ல அவ வேலை செய்யறான், அவன் வரணும். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கூப்பிட்டு வர முடியும். சரி, இன்னைக்கு நம்மளால போக முடியாது, ஆண்டவரே நீங்க பாத்துக்கிடுங்க. ரோட்ல மெயின் ரோட்ல வீடு இருக்கிறதுனால அந்த ஹைவேல போனவங்க வந்தவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து பார்த்து. ஆனா அதுல ஒரு பியூட்டி என்னன்னா, எங்க வீட்டுல 3 சிலிண்டர் அந்த கிச்சன் உள்ள இருக்குது. அந்த 3 சிலிண்டர்ல 2 சிலிண்டர் ஃபுல்லு, ஒரு சிலிண்டர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த சிலிண்டர் எங்க இருக்குதுன்னா கிரைண்டர் பக்கத்துல வச்சிருக்கேன். கிரைண்டரு நல்ல ஒரு வுட்டன் ஸ்டாண்ட்ல இருந்தது. அந்த வுட்டன் நல்ல திக்கு வுட்டன் ஸ்டாண்டு, வேப்பங்கட்டை வீட்டிலே செய்தது. அது எரிஞ்சு
ஃபுல்லா அந்த கேஸ் சிலிண்டர் மேல எக் முட்டை ட்ரை வச்சிருந்தேன். அந்த ட்ரை எல்லாம் மெல்ட் ஆகி ஃபுல்லா இருக்கு. அந்த சிலிண்டர் ஒன்றும் ஆகும். கென்ட் குடிக்கிற தண்ணி அது ஃபுல்லா மெல்ட் ஆகி போயிடுச்சு. இப்படி பல விஷயங்கள் அவ்வளவு எரிஞ்சு போனாலும் அந்த சிலிண்டரு கொஞ்சம் கொதிக்குது. அதாவது வந்து எடுக்க ரெஸ்கியூ டீம் வந்து எல்லாம் எடுக்கிறாங்க. அவங்களால அந்த சிலிண்டரை தொட முடியல. அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உடனே தண்ணியை பிடிச்சு ஊற்றிருக்காங்க. பர்ஸ்ட் ஆகாம இருந்தது. அதுதான் பெரிய விஷயம். அந்த பர்ஸ்ட் ஆகியிருந்ததுன்னா எங்க வீடு மேலையும் இருந்திருக்காது, கீழையும் இருந்திருக்காது, பக்கத்து வீடும் இருந்திருக்காது. கர்த்தர் கிருபையா 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 பாதுகாத்தாங்க. குடியிருக்கிற வீடு இல்லாம வெளியில நிக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு அந்த சிலிண்டர் வெடிச்சிருந்ததுன்னா. இப்படியா என் தேவன் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன். அவரை நம்பின பிள்ளைகளை இதுவரையும் வெட்கப்படுத்தாத தேவன். நம்ம மேல கரிசனை கொண்ட தேவன். கண்ணின் கருவிழி போல, அது எவ்வளவு 100க்கு 100 உண்மை. கண்ணின் கருவிழி போல நம்மளை பாதுகாக்கிறது. ஒருவன் நம்மளை தொடுவதற்கு முன்பதாகவே அவரு வார்னிங் கொடுத்துடுறாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஜீவனோடு இருந்து நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் பிரதிபலன் உண்டு. சகோதரி சொன்ன மாதிரி கண்ணுக்கு பார்க்கிற தேவன். நன்மை செய்தா நன்மை, தீமை செய்தா தீமை, கணக்கு பார்க்கிற தேவன். அது மாத்திரமல்ல, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்டட். செல்விமா இப்போ என்னோட மெசேஜ் ரெக்கார்ட் பண்றாங்க. ஆனா நம்ம உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க தாயின் கருவில் உருவாகி வளர்ந்து நம்ம இவ்வளோ நாளும் எவ்வளோ வார்த்தைகள் பேசியிருக்கோம், என்னென்ன பேசியிருக்கோம், எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். அதனால நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கும் நாட்கள் வரும். அதனால தேவ சமூகத்துல மிகுந்த ஜாக்கிரதையோட அர்ப்பணிப்போட, ஆண்டவரே நீங்க தேடுற ஒரு மனுஷன் நானா இருக்கிறேன்ப்பா, நான் என்ன செய்யணும்னு நீங்க சித்தம் வச்சுக்கோ, அதை செய்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னை மறுரூபமாக்குங்க. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்றாரு. அவர் கொடுக்கிற பலனை எதிர்பார்த்து நம்ம காத்து இருக்கிறோம். ஒரு தெய்வ பயத்தோட நடுக்கத்தோட அவரை சேவிக்கணும். ஏனோதானா அல்ல, அவருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தில் இருக்குமானால் தேவன் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். எனக்கு எவ்வளவோ அற்புதங்களை என் குடும்பத்துல செய்திருக்கிறாரு. அது போல இந்த இணைப்புல வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதமானவராய், அதிசயமானவராய், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவராய், கைவிடாத நேசராய். போராட்டங்கள் உண்டு. மேப்படியா ஏதாவது ஒண்ணு தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு காலையில கூட ஒரு பந்தை தூக்கி போட்ட பந்துக்கு அப்படியே போயிடுச்சு. அவன் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவனுடைய வேலையை அவன் செய்யறான். நம்ம அந்த பந்தை உடனே ஆண்டவரே இப்படி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னா காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக்குவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மத்தியான வேலைக்காய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், நீங்க செய்ய நினைக்கிறது தடைப்படாதுப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் தேவாதி தேவனுக்கு கோடி 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 நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நீங்க தேடுகிற மனுஷனாய் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய சமூகத்துல வந்து சேர திரும்பத்தாங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.